வெற்றிலை பிரசனம்னா என்ன, அது என்ன நமக்கு சொல்லும், எப்படி அதில் தீர்வு எடுக்கும்? நல்லதுனாலும் சரி வெத்தலை பாக்கு இருக்கும், கெட்டதுனாலும் சரி வெற்றிலை பாக்கு. அது இல்லாமல் போக வெற்றிலைக்கு வந்து நாகவள்ளி அப்படின்னு பேர். கர்மாவை துடைக்கின்ற அற்புத வேலைகளை ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலைன்னு இருக்கு. இந்த பெண் வெற்றிலைக்கு வந்து தெய்வீ இப்போ ஒரு வெத்தலையும் பாக்கும் நம்ம பக்தி இன்ஃபினிட்டி டீம்ல இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாங்க. ஆமா, அப்போ அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம என்ன கேட்குறோம், நீங்க அதை ஆச்சரியமா பார்த்தீங்க. அது என்னன்னா அவங்க தான் சமைக்கிறாங்க, அதில் அதான் பியூட்டி. அதை வந்து இந்த வெத்தலை சொல்லு. அப்போ பெண்கள் உங்க லைஃப்ல உங்க குடும்பத்துல வர்க்கத்துல கொஞ்சம் சரியில்லாம இருக்காங்களான்னா இது எல்லாமே கிரீனா நல்ல தெளிவா இருக்கு. 6வது வெத்தலை பாருங்க எப்படி இருக்கு, பிளாக்கா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு வெத்தலையில டிஸ்டர்ப்டா ஒரு வெத்தலை வருதுன்னா அந்த வெற்றிலைக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. இப்ப இந்த வெற்றிலைங்கிறதுல வெற்றிலை பிளஸ் பாக்கு, இது ரெண்டு தான் நமக்கு பிரசன்னம் பார்க்கறதுக்கு பிரதானம். இந்த பாக்கு தான் ஒருத்தங்க வர்றாங்க பிரசன்னம் பார்க்கறதுக்கு, வெத்தலையில் இருக்கிற எல்லா காம்பி கிள்ளிட்டு வைக்கிறாங்க. அம்மா உங்களை சுற்றி உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, நீங்கள் தனிச்சிருக்கீங்க அப்படின்னு கடகட இந்த நுனி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வெற்றிலையில் பிரசன்னத்தில் மகாலட்சுமி. ஒருத்தங்க இப்படி வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு வராங்க, டேபிளில் வச்சுட்டாங்க, ஒரு குழந்தையை கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தை நுனியை மட்டும் கிள்ளி. நான் என்ன கேட்டேன்னா 100% கரெக்ட். இது மட்டும் இல்லை, 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் உங்களோட கர்மா என்ன, தோஷங்கள் என்ன, சாபங்கள் என்ன, தாம்பூல பிரசன்னத்தில் வெத்தலையும் கெட்டு லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போச்சுன்னா அவர் போராட்டத்தோட உச்சம். இதுல பலன் பார்த்துட்டோம், பரிகாரம் எப்படிங்க எடுக்கும்? அழகா சொல்லலாம். குறிப்பிட்ட வெத்தலை சிறப்பா இருந்தா, இல்ல சில வெற்றிலைகள் வந்து தோஷமா இருக்கு, கிழிச்சலா இருக்கு, ஓட்டையா இருக்கு அப்படின்னா பிரச்சனை. இப்ப இருக்க பிரச்சனைக்கு மட்டும் சொல்யூஷன் கொடுக்குமா, இல்ல என் எதிர்காலத்தையும் சொல்லுமா அப்படிங்கிற கண்டிப்பா நிச்சயமா. ஐயா சுகமே சொல்லு ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா நிறைய மெயில் ஐடிஸ் எனக்கு வருது உங்க நம்பரை கேட்டு, கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. கண்டிப்பா ஐயா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதே இல்லை, கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. கண்டிப்பாங்க. அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் பர்சனலாக. அதை நீங்களே நேரில்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்களும் புரிஞ்சுப்பாங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. கண்டிப்பாங்க. பக்தி இன்ஃபினிட்டி அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஜாதகம் பிரசன்னம் இவ்வளவும் பார்க்குறேங்கய்யா. நம்ம பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்காகட்டும் மற்ற அன்பர்களுக்காகட்டும் எல்லாருக்கும் நான் பார்க்கணுன்னு நிறைய ஆசை இருக்குது. உண்மையில் நம்ம உறவுகளுக்கு நிறைய நிறைய பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு நிறைய பார்த்து கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அப்பாயின்மெண்ட் நிறைய எடுத்து வச்சுட்டு இது பிரித்து கொடுக்குற வேலை இல்லைங்க. ஒரு 3 ஸ்டாஃப் போட்டு நீங்கள் 3 ஜாதகம் பாருங்கள், நீங்கள் 3 ஜாதகம் பாருங்கள், நான் ஒரு 3 ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்ல முடியாது. எத்தனை ஜாதகம் எடுத்தாலும் நான் தான் பார்த்து கொடுத்து ஆகணும். அதே போல் ஜாதகம் இவர் அவங்களுக்கு வந்து சொல்கிறது அவங்களுக்கு, நான் பார்க்குறது அவங்களுக்கு ஒரு ஜாதகம். அது மாதிரி டெய்லி 10 கிளைண்ட் 15 கிளைண்ட்டு நான் பார்த்தாகணும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் விஷயங்களை சொல்லணும், தீர்வுகள் கொடுக்கணும். சில ஜாதகங்கள் கர்மாவோட லோடு அதிகமாக இருக்கும். சில ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் பேசும்போது மரணத்தருவாய் கூட இண்டிகேட் பண்ணும். கஷ்ட நஷ்டங்களை நோக்கி அடுத்தது நகர்றாங்கங்கிறதும் சொல்லும். மனசு வலிக்கும். சிலர் வந்து பெரிய அளவில் ஜெயிப்பாங்கன்னு வரும். அப்போ நம்ம அதை பார்க்கும்போது பொறுமையாக நிதானமாக பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம அதிகபட்சமாக ஒரு 10 ஜாதகம் பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கும் வந்து எஃபிஷியன்சி குறையும் அந்த பேசும்போது பார்க்கும்போது. அப்போ அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா, நம்ம ஜாதகம் ஒன்று தானே, இவர் அதை பார்த்து கொடுக்குறதுக்கு என்ன இவ்வளோ பில்டப்பு, இவ்வளோ லேட் பண்ணுறாரு. லேட்டுக்கோ பில்டப்புக்கோ இங்கே வேலையே கிடையாது. பார்த்தோன்னா டெடிகேஷனாக பார்க்கணும், ஆத்மார்த்தமாக சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். என்னை விட அவங்களுக்கு அவங்க பிரச்சனை நல்லா தெரியும். அவங்க என்கிட்ட பார்க்கணும்னு விரும்பக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா. தீர்வு கொடுக்கறதுக்கு நான் கடவுள் கிடையாது, உங்கள் ஜாதகமே அதுக்கு பர்மிட் பண்ணணும். ஓ இது இருக்குது, நம்ம இவங்களுக்கு இதை வழி நடத்துவோம், கண்டிப்பாக நல்லா வாங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் கொடுக்க முடியுங்க. நிச்சயமா. நீங்கள் அவினாசிக்கு பார்த்தாலே இந்த யுகம் பத்தாது. இது தமிழ்நாடு முழுவதும் உலகத்தமிழர்கள் முழுவதும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் என்னோட அன்பு வேண்டுகோள் என்னென்னா, எல்லா நேயர்களுக்கும் கொஞ்சம் பொறுமை காத்தால் சிறப்பாக என்னால் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். நிச்சயமாங்க. ஏன்னா இதில் என்ன இன்னும் மிகப்பெரிய டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா,
இதற்கு நடுவில் தான் நீங்கள் நிறைய கோயில்கள் போயிட்டு வரீங்க. கண்டிப்பாங்க. அந்த கோயில்கள் பற்றி விஷயமும் நேரில் பகிர்ந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லை, ஃபோனில் பேசுறது இல்லை. கோயிலுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ட்ராவல் டைம் இருக்குது. கண்டிப்பாக இது அத்தனை அந்த டயத்தில் தான் பண்ணுறோம். ஆமாங்க. அதுவும் நம்ம நேரில் சொல்ல வேண்டிய கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்துங்கய்யா அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறது காலையில் 10 மணி முதல் 4 மணி வரைக்கும் அட்டன் பண்ணலாம். மாலை 4 மணி வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டாஃப், அதுதான் அவங்க தான் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எத்தனை கால் பேச முடியும், எத்தனை பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணிட முடியும். அதில் கால் வெயிட்டிங் வரும், வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும், வாட்ஸ்அப் கால் வரும், இத்தனையும் மேனேஜ் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரியான சூழல். அதனால் நம்ம அன்பு நேயர்கள் பொறுத்தருளணும் அப்படின்னு நம்ம சேனல் மூலியமா நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நிச்சயமா நம்ம உறவு, ஆமாம், உறவுகள் வந்து கண்டிப்பாக பொறுத்துக்குவாங்கன்னு நம்புகிறேங்க. நிச்சயமா லேட் ஆகுங்கய்யா, கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனால் ஒரு விஷயத்த நான் சிறப்பாக செய்கிறேங்கய்யா, மெடிக்கல் அப்படின்னு யாராவது எமர்ஜென்சியாக பார்க்கணுன்னாங்கன்னா பெண்டிங்கே கிடையாது. உடனடியாக டைம் ஒதுக்கி நான் பார்த்து கொடுத்துருவேங்க. என் வேலையை கூட நான் சுருக்கிக்குவேன். மெடிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம உடனடியே பார்க்குறோம். நிச்சயமாங்க, நிச்சயமா. நீங்கள் 4:30 எந்திரிக்கிற மனிதர், கண்டிப்பாக பூஜை புரஸ்காரம் முடிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கும் நான் 7 மணிலிருந்துங்கய்யா இரவு 10 மணி வரைக்கும் பார்க்குற சூழலில் ஏற்படுத்திக்கிறோம். எனக்கு சுமை அதிகமாக இருக்கிறதால அதையும் நம்ம பார்க்க, ஏன்னா எனக்கும் ஒரு எஃபிஷியன்சி இருக்குது. கண்டிப்பாக அதையும் நம்ம பார்க்குற சூழல் இருக்கிறோம். நிச்சயமாக நிச்சயமாக நம்ம பக்தி இன்ஃபினிட்டி உறவுகள் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட கால் பேச வருவாங்க. கண்டிப்பாங்க ஐயா. அந்த ஜாதகம் கிடையாது எனக்கு. சரி. பிறந்த தேதி தெரியாது. சரி. பிறந்த நேரம் தெரியாது. சரி. எனக்கு பிரச்சனை தலைக்கு மேலே ஒரு இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அவினாசி ஜோதிலிங்கையா தான் ஒரு முடிவு, ஒரு தீர்வு தருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நேர்களுக்கும் தெரியணும். ஏன்னா பிரசனம் பார்க்குறீங்க, வர்ற நேரத்தில் வச்சு பிரசனம் பார்க்குறீங்க, சோழி பிரசனம் பார்க்குறீங்க, ப்ளஸ் வெற்றிலை பிரசனம் ரொம்ப அருமையாக பார்ப்பீங்க. அதை வகுப்பாக எடுக்க போகிறீங்க 17ஆம் தேதி. இந்த வெற்றிலை பிரசனம்னா என்ன, அது என்ன நம்மளுக்கு சொல்லணும், எப்படி அதில் தீர்வு எடுக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாங்க. தாம்பூலம் பிரசன்ன முறையே தாம்பூல பிரசன்னம். இப்போ பாருங்கயா, நம்ம கிராமங்களில் எந்த விசேஷம் இருந்தாலும் சரி, நல்லதுனாலும் சரி வெத்தலை பாக்கு இருக்கும், கெட்டதுனாலும் சரி வெற்றிலை பாக்கு இருக்கும். அது இல்லாமல் போகாது. அந்த தாம்பூலம் அப்படிங்கிறது என்னென்னா பாக்கும் வெற்றிலையும் சேர்ந்தது தான் தாம்பூலம். தாம்பூலம் அப்படிங்கிறது 2 சேரணும். அந்த வெற்றிலை அப்படிங்கிறது நாகவள்ளின்னு பேர். வெற்றிலைக்கு வந்து நாகவள்ளி அப்படின்னு பேர். ஒருத்தருக்கு பிரசன்னம் பார்க்குறோம், நான் பார்க்குறேன், அவங்க கேட்குறாங்க, என்னுடைய கர்மா அவங்கள சேராமல் இருக்கவும் அவர்களுடைய கர்மா என்னை சேராமல் இருக்கவும் சாட்சியாக நின்று கர்மாவை துடைக்கின்ற அற்புத வேலைகளை வெற்றிலை பாக்கு செய்கிறது. அப்போது வெற்றிலை பாக்கு எல்லாராலையும் பாத்திர முடியாது, பிரசன்னம் பாத்திர முடியாது. அதுக்குன்னு ஒரு கால நேரம் வந்தால் அது பார்க்க வைக்கும் வெற்றிலை பிரசன்னம். அந்த வெற்றிலை பிரசன்னம் அப்படிங்கிறதுங்கிறது வெரி பவர்ஃபுல். இதில் வந்து உங்கள் ராசி கட்டம் நட்சத்திரம் எதுவும் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர்றீங்க, அதுவும் எண்ணிக்கையெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். வெத்தலை பாக்கு லெமன் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதில் அவ்வளவு விஷயம் சொல்லுங்கய்யா. சில நேரத்தில் நீங்கள் வெத்தலை லெமன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்க, அவங்க வெத்தலையும் லெமன் வாங்கிட்டு வந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஆமாங்க. அதில் அவ்வளோ ஆச்சரியங்க. முந்தா நேற்று ஒரு வெற்றிலை பிரசன்னம் பார்க்குறோம். அவங்க வாங்கிட்டு வந்த வெத்தலை 5, வெறும் 5 நம்பர்ஸ் பாக்கு, வெத்தலை பாக்கு. 5ஆம் இடம்ங்கிறது புத்திரம். குழந்தை இல்லாமல் பிரசன்னம் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க, 12 வருடமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, பிரசன்னம் பார்க்கணும், அதுக்காகத்தான் வந்தேன். இது எப்படி கேட்டீங்கன்னாங்க, 5ங்கிறது புத்திரஸ்தானத்தை சொல்லக்கூடியது. அவங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கு தகுந்த வெத்தலையோடு வர்றாங்க. அதில் 2 வெற்றிலை ஹார்டாக இருக்கு, 3 வெத்தலை லேசாக இருக்கு, 5 வெற்றிலையில். அப்போ ஹார்டாக இருந்தாலே ஒருத்தர் எதை பற்றியும் கவலைப்படல. கணவர் மனைவி எல்லாத்த பற்றியும் கவலைப்பட்டு இருக்காங்க. ரெகுலர் டே நடக்கிறதெல்லாம் கவலை. இவர் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கிடைக்கும் போது கிடைக்கும், நடக்கும்போது நடக்கும். இதுதான் உங்கள் நேச்சரானு கேட்டால் அவங்க எந்திரிச்சே நின்றுட்டாங்கய்யா. எப்படி எங்களுடைய கேரக்டர் எப்படி இது சொல்லுது? உங்கள் கர்மா என்னவோ, உங்களுடைய நிழல் கர்மா என்னவோ, அப்படித்தான் நீங்கள் வெற்றிலை பாக்கு வாங்கிட்டு வர முடியும்.
இல்லைன்னா வாங்கிட்டு வர விடாது. ம். அதில் ஒரு வெற்றிலை ஓட்டை, நல்ல பெரிய ஹோல். நான் கேட்குறேன், உங்கள் வம்சாவளியில் கர்ப்பிணி பெண்கள் துர்மரணம் அடைந்ததை காட்டுகிறது. ம். யாரோ வயிற்றில் குழந்தையோடு இருக்கும்போது துர்மரணம் அடைஞ்சிருக்காங்க ம். அப்படின்னு வருது. ம். ஆமாம், எங்கள் சித்தப்பா ஒய்ஃபு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போதே துர்மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக பார்க்குறோம். இப்படி ஒரு தகவல் நமக்கு வருது. ம். இத்தனைக்கும் ஜாதகம் இல்லை, கட்டம் இல்லை, எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. வெற்றிலை பாக்கு மட்டும். ஆச்சரியமாக பார்த்தாங்கய்யா. ம். எப்படி இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், உண்மை, கரெக்டு, இது நடந்திருக்கு எங்கள் வம்சாவளியில் அப்படிங்கிறாங்க. அது போகங்கய்யா, வெற்றிலையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலைன்னு இருக்குங்கய்யா. ம். ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை. இந்த பெண் வெற்றிலைக்கு வந்து தெய்வீக சக்தி அதிகம். அதை நம்ம 17ஆம் தேதி வகுப்பை எடுக்க போகிறோம். அதில் வந்து பெண் வெற்றிலைனா என்ன, ஆண் வெற்றிலைனா என்ன, பெண் வெற்றிலை வைத்து நாம் எப்படி வழிபாடு செய்யணும். வர்றவங்களுக்கு நிறைய வெத்தலை வாங்கிட்டு வரும்போது பெண் வெற்றிலை அதிகமாக இருந்தால் என்ன பலன், ஆண் வெற்றிலை அதிகமாக இருந்தால் என்ன பலன். இப்போது ஒரு வெத்தலையும் பாக்கும் நம்ம பக்தி இன்ஃபினிட்டி டீம்ல இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அதுதான் இங்கே வச்சிருக்கோம். வாங்கிட்டு வந்து அவர் என் கையில் காலையில் இப்போ கொடுக்குறாரு சூட்டுக்கு முன்னாடி. அப்போ அதை எடுத்து பார்த்துட்டு நம்ம என்ன கேட்குறோம், உங்கள் சித்தி முறை என்ன மாதிரி தொந்தரவு, நெருப்பு பிரச்சனை இருக்கா, நெருப்பு தொழிலா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை ஆச்சரியமாக பார்த்தீங்க. அது என்னன்னா அவங்க தான் சமைக்கிறாங்க, அதில் அதான் பியூட்டி. அதை வந்து இந்த வெத்தலை சொல்லுச்சு, அந்த வெற்றிலை. அப்போ பெண்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் குடும்பத்தில் வர்க்கத்தில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்களான்னா, ஒருத்தங்க நல்லா இல்லை, இன்னொருத்தங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த வெற்றிலைக்கு வந்து அவ்வளோ பவருங்க. இந்த வெற்றிலையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது நேயர்களுக்காக நிச்சயமாங்க இது சொல்லிடலாங்க. ஏன்னா அவங்க என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ இந்த வெற்றிலைங்கிறதுல வெற்றிலை ப்ளஸ் பாக்கு, இது ரெண்டு தான் நமக்கு பிரசன்னம் பார்க்கறதுக்கு பிரதானம். இந்த பாக்கு தான் குலதெய்வம். பாக்கு இல்லாமல் வந்தாங்கன்னா குலதெய்வம் பேசாது, குலதெய்வம் வராது. அதான் உண்மை. பாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த வெற்றிலை வாங்கிட்டு வந்து நம்ம கையில் கொடுக்குறாங்க. 12 மணிக்கு முன்னாடி வந்து வெற்றிலை பாக்கு கொடுத்தாங்கன்னா மேலிருந்து என்ன போகிறோம். ஆஃப்டர் 12 மணி அடுத்தது 12:05, 12:10, 12:15 வந்தாங்கன்னா இந்த சைட்லேருந்து என்ன போகும். இப்போ அந்த வெத்தலையில் பாருங்க, இதில் ஒரு வெத்தலையில் காம்பு இல்லை. இந்த காம்பு பகுதி தான் பாதுகாப்பு. அப்போ அவர் வந்து நம்ம கேட்டோம், தனிச்சு விடப்பட்டிருக்கீங்க, தொழில் பாதுகாப்புலன்னு உணர்றீங்க, இப்போ வேலை பாதுகாப்புலன்னு உணர்றீங்க, தனிச்சு விடப்பட்டிருக்கீங்க. பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையை இந்த காம்பு சொல்லுது. ஒருத்தங்க வர்றாங்க பிரசன்னம் பார்க்கறதுக்கு, வெத்தலையில் இருக்கிற எல்லா காம்பி கிள்ளிட்டு வைக்கிறாங்க. வெத்தலை போட போகிறவங்க நினப்பில் வச்சுட்டாங்க, கிள்ளிட்டு வைக்கிறாங்க. அம்மா, உங்களை சுற்றி உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, நீங்கள் தனிச்சிருக்கீங்க அப்படின்னு கடகடன்னு அழுதுட்டாங்கய்யா. யாருமே ஆதரவு இல்லைங்கய்யா. அப்படியே தத்ரூபமாக இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, தத்ரூபமாக நீங்கள் இதை சொல்லிட்டீங்க, யாருமே ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அப்போ இந்த காம்பு வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வெற்றிலையில் பிரசன்னத்தில் மகாலட்சுமி. ஒருத்தர் பிரசன்னம் பார்க்க வர்றார், என் மகனை நம்பி என் தொழிலை ஒப்படைக்கலாமான்னு கேட்குறாரு. 5வது வெற்றிலையை எடுக்கிறோம். இந்த நுனி இல்லை. நுனி தான் யாருன்னு சொல்லியிருக்கிறோம், மகாலட்சுமி. உங்கள் மகன்கிட்ட தொழிலை கொடுத்தா நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. எந்திரிச்சு கை கொடுத்தாரு. எதுக்கு ஏன் கை கொடுக்குறீங்கன்னு, ஏற்கனவே கொடுத்து அவன் வீண் பண்ணிட்டான், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கலாங்கிறதுக்காக கேட்டேன். நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க. நம்ம பண்ண போகிறது என்ன இருக்கோ அதுக்கு உண்டான பலன் பரிகாரங்கள் இதைத்தான் கொடுக்க போகிறோம். கேட்கலாம் எத்தனை வெத்தலை வாங்கிட்டு வருதுன்னு, நீங்கள் எத்தனை வெத்தலை வேணாலும் வாங்கிட்டு வாங்க, அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தங்க இப்படி வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு வராங்க, டேபிளில் வச்சுட்டாங்க. ஒரு குழந்தையை கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தை நுனியை மட்டும் கிள்ளிகிட்டு இருக்கு. அந்த குழந்தை நுனியை மட்டும் கிள்ளிக்கிட்டு இருக்கு.
நான் என்ன கேட்டேன்னா, இந்த குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் நிறைய செல்வத்தை இழந்தீங்களான்னு கேட்டேன். 100% கரெக்ட். அந்த குழந்தை பிறந்த 2.5 வருஷத்துல எல்லாமே இழந்தாச்சுங்கிறார். அந்த குழந்தை பிறந்ததுனால இழக்கலைங்க. அவங்க கர்மா என்ன சொல்லுதுன்னா, இது நடந்ததை இண்டிகேட் பண்ணுது. அதைத்தான் நான் சொன்னேன். குழந்தைய நம்ம திட்டவோ சபிக்கவோ வேண்டியதில்லை. ஏன்னா உங்க கர்மா தான் குழந்தை. குழந்தையோட நேரங்காலம் நீங்க இல்லை, உங்க கர்மா தான் குழந்தை. அப்ப நீங்க திட்ட வேண்டியது உங்க பாட்டனாரவோ முப்பாட்டனாரவோ தான். குழந்தையை திட்டி பிரயோஜனம் இல்லை. அப்ப குழந்தை பிறந்து நல்லா இருக்குதுன்னா குழந்தைக்கு சேருமா, குழந்தை பிறந்து கெட்டு போனீங்கன்னா குழந்தைக்கு சேருமா, எல்லாமே பூர்வ புண்ணிய பலன்கள் தான். அப்ப நீங்க வாங்கிட்டு வந்த வெத்தலையில அந்த வெத்தலை தெளிவா இருக்கணும். அப்ப அந்த உங்க ஸ்டாஃபுக்கு வந்து காலையில வெத்தலை கொடுத்தாரு. இது 1வது வெத்தலை, சாரி இது கடைசியா இருந்துச்சு. இது 1வது வெத்தலை, இது 2, இது 3வது வெத்தலைங்க, இது 4, இது 5. இது எல்லாமே கிரீனா நல்ல தெளிவா இருக்கு. 6வது வெத்தலை பாருங்க எப்படி இருக்குன்னு, பிளாக்கா இருக்கு. ஐயா பிளாக்கா இருக்கு, தெரியுதுங்களா ஐயா? பிளாக்கா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு வெத்தலையில நமக்கு ஒரு விண்ணமா டிஸ்டர்ப்டா ஒரு வெத்தலை வருதுன்னா அந்த பாவகம் அவங்களுக்கு பிரச்சனையை தருது. அப்ப 6ங்கிறது வேலை, 6ங்கிறது வேலை. அப்ப வேலையில ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கா? ஆமா சார், எனக்கு அது சார்ந்த ஒரு திருப்தி இல்லை, நான் டிஸ்டர்ப்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது மட்டும் இல்லை, 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் உங்களோட கர்மா என்ன, தோஷங்கள் என்ன, சாபங்கள் என்ன, கோபங்கள் என்ன, கன்னிப்பெண்கள் சாபம், கர்ப்பிணி பெண்கள் சாபம், தாய் வழி தோஷம், தந்தை வழி தோஷம், முன்னோர்கள் சாபம், இடதோஷம், பிரேத தோஷம், கோதோஷம், பிராமணர் சாபகோபம், இப்படி நிறைய வகைகள் இருக்குங்க. இதில் எங்கேயாவது ஒன்றில் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம தாம்பூல பிரசன்னத்தில் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இந்த இந்த பிரசன்னத்துக்கு பெரிய கால்குலேஷன் எல்லாம் தேவை கிடையாது. எத்தனை வெத்தலை, எந்த கிரகம் நமக்கு லக்னம், அதுலேருந்து எந்த வெத்தலை ஃபால்ட்டு, எந்த கிரகம் ஃபால்ட்டு. முதல் வெத்தலை லக்னமாக எடுத்துப்பீங்க இல்லைங்களா? முதல் வெத்தலை லக்னம். உங்கள் லக்னம் என்ன விழுகுதோ அந்த லக்னத்தில் இருக்கிற கிரகம் லக்னாதிபதி. வெத்தலையும் கெட்டு லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போச்சுன்னா அவர் போராட்டத்தோட உச்சம். இதைத்தான் சொல்லித்தர போகிறோம். அப்படி 17/9/2024 கரெக்டாக புரட்டாசி 1ஆம் தேதி நம்மளுடைய வகுப்பு ஆன்லைன் ஜூமாக கொடுக்குறோம். நீங்கள் தொழில்முறை ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி, இல்லை இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அடிப்படை ஜோதிடம் என்பது தெரிந்திருப்பது மிகவும் முக்கியம். அது தெரிஞ்சால் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா. அதை வச்சு எளிமையான பலன் எடுத்து என்ன தோஷங்கள்னு எளிமையாக கண்டுபிடிச்சு எளிய பரிகாரமாக இருக்கும், ஆனால் நிரந்தர வெற்றியாக இருக்கும். நிச்சயமாங்க. அதை கொடுத்து நிச்சயமாக அவங்கள ஒரு போராட்டத்திலிருந்து லேசாக தூக்கிவிட முடியும். நிச்சயமாங்க. இதில் நம்ம பலன் பார்த்துட்டோம், பரிகாரம் எப்படிங்க எடுக்க முடியும்? அழகாக சொல்லலாங்கய்யா. பரிகாரம் வரும். இப்போ வெத்தலை பிரசன்னை வாங்கிட்டு வராங்க அப்படின்னா இதுலேயே வந்து அந்த வெத்தலை வாங்கிட்டு வந்த வெத்தலையை வச்சு குறிப்பிட்ட வெத்தலை சிறப்பாக இருந்தால் பரிகாரம் பலிக்கும். அவங்களே பரிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் பிரசன்னம் பார்க்க வந்திருக்காங்கன்னு அதுலேயே வந்துடும். இல்லை சில வெற்றலைகள் வந்து தோஷமாக இருக்குது, கிழிச்சலாக இருக்குது, ஓட்டையாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை தான். இப்போ அதுக்கான நேரம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியது. கண்டிப்பாக பிரார்த்தனைகள் வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும்னா அது குறிப்பிட்ட முறையில் அந்த வெத்தலையோட ஒரு காணிக்கை வைத்து, ஒரே மாதிரி காணிக்கையாக இருக்கணும். 11 ஆலயங்களை ஒரே நாள் தரிசனம் பண்ணி அந்த காணிக்கையை சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மறுபடியும் வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வரும்போது குரு ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் இருக்கிறத கண்கூட பார்க்கலாம். இதுல ஒரு கஷ்டமே இல்லைங்க. ஒரு 50 ரூபா வருமா வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வர போறோம், பார்க்க போறோம், தீர்வு தர போறோம், நல்லா இருப்பாங்க. உடனே என்ன நினைப்பாங்க மக்கள், எனக்கு உடனே வெத்தலை பிரசனை பார்க்கணும். இல்ல அதைத்தான் அடுத்து சொல்ல வந்தேன். இந்த வெத்தலை பிரசனைங்கிறது வந்து நேரெல்லாம் பார்க்க முடியும். ஆமாங்க, அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆயிருக்கும் பிரசனத்துக்கு. நிறைய இருக்குங்க. என்னால பார்க்க முடியாத சூழல், உண்மையை சொல்றேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, வெயிட் பண்ணாங்கன்னா ஒரு காலம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி என்னால் பார்த்து தர முடியும். நிச்சயமா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஷூட்டுக்கு வரணும், நானும் ஆலய பரிகாரங்களுக்கு போகணும், எவ்வளவோ இருக்கு. நிறைய ஆலயங்களுக்கு போனதுனால தானே
மக்களுக்கு உறவுகளுக்கு ஆலயங்களை கொடுக்குறோம். நிச்சயமா நிச்சயமா இல்லைன்னா கொடுக்க முடியாது இல்லைங்க. நிச்சயமா. திருக்கொள்ளிக்காடு நான் திருப்பி திருக்கொள்ளிக்காடு சொல்றத உறவுகள் வந்து தப்பா எடுத்துக்கூடாது. கண்டிப்பாங்க. திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்து நிறைய பேர் லைஃப்ல மாற்றமாச்சு. அந்த திருக்கொள்ளிக்காடை முதல்ல சொன்னது நீங்க தான். கண்டிப்பாங்க. அந்த எல்லாமே அவருடைய ஆசீர்வாதம் தான். அப்போ வெற்றிலை பிரசன்னம்ங்கிறது வகுப்பாக பண்ணுறோம். சப்போஸ் உங்களால் வந்து பார்க்க முடியலனா கூட இதை கற்றுக்குங்க. உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சா போதும். சொல்லித்தரக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த வகுப்புல எந்த ஒளிமறைவும் இருக்காது. இல்லை, நீங்கள் எந்த வகுப்புலையுமே ஐயா கண்டிப்பாங்க குருநாதர் நம்ம ஐயா தங்கப்பாண்டியாவும் ஒளிவு மறைவாக பேச மாட்டாரு. அவர் வழி வந்து நீங்களும் எதையும் மறைச்சு பேச மாட்டீங்க. ஏன்னா கடந்த வகுப்புல கூட நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தப்ப சொன்னாங்க, ஐயா நீங்க ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி தரீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஒளிவு மறைவே இருக்காதுங்க. கண்டிப்பா ஒளிவு மறைவு இல்லாமல் இதை ஆத்மார்த்தமா நம்ம சொல்லித்தர போறோம். மக்கள் வந்து பயன்பெறலாம். வகுப்புல விருப்பம் இருக்கிறவங்க கம்பல் பண்ணல யாரையும். ஒரு கலையை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். விருப்பம் இருக்கிறவங்க கூகுள் பண்ணாலே என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்துடும். நீங்க போய் பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்க. 10 மணி டு 4 மணிக்குள்ள 10 to 4 காலையில் கான்டாக்ட் பண்ண வேண்டிய டைம். அதுக்குள்ளே தான் ஃபோன் எடுக்க முடியும். மெசேஜ் ஒரு நாள் இல்லைனாலும் அடுத்த நாளாவது நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் புக் பண்ணி வரலாம். வரும்போது இந்த பிரசன்ன முறையை கற்றுக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப எளிமை, திறமையான, அருமையான, வலிமையான பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படும். நிச்சயமாங்க. இதில் இன்னொரு சந்தேகம் எனக்கு, அதை கேட்டுறேன், நேயர்களுக்கு இருக்கும். சொல்லுங்க. இது இப்போ இருக்க பிரச்சனைக்கு மட்டும் தான் சொல்யூஷன் கொடுக்குமா, இல்லை என் எதிர்காலத்தையும் சொல்லுமா அப்படிங்கிற ஒரு. கண்டிப்பாக நிச்சயமாக கடந்த காலத்தையும் சொல்லிடும், இப்போ என்ன சூழ்நிலைன்னு சொல்லும், எதிர்காலத்தில் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லும். அந்த எதிர்காலத்தை சொன்னது ஏதாவது ஒன்று ரெண்டு. கண்டிப்பாக. இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு வெற்றிலை பிரசன்னை பார்க்க வர்றாங்க எங்கிட்டே. பார்க்க வந்ததுக்கப்புறம் குலதெய்வத்தில் அவங்களுக்கு குழப்பம். நிறைய பேர் குலதெய்வ குழப்பம். ஆமாங்க, குலதெய்வத்தில் மிகப்பெரிய குழப்பம். அதாவது தெரிந்த குலதெய்வம், குழப்பமான குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது சார். வெற்றிலை பிரசன்னம் போட்டாச்சு, லக்னம் வந்துருச்சு. அந்த லக்னத்தை வச்சு அவங்க குலதெய்வத்தை எடுக்கிறோம், பேசுகிறேன். என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் மட்டும் அல்ல, ஆண் தெய்வமும் உண்டு. ஆண் தெய்வமும் உண்டு. அந்த தெய்வம் உங்கள் குலப்பெண்களாகவே இருக்கிறார்கள். உங்கள் குலப்பெண்களாகவே இருக்கிறார்கள். வாழ்ந்த தெய்வம். அந்த சாமிக்கு வாய்கட்டி பூஜை பண்ணுவீங்க. ஒரு தாலிக்கு மட்டுமே, ஒரு புடவைக்கு மட்டுமே வழிபாடு நடத்தக்கூடிய இடம். அந்த தெய்வம் பெண் தெய்வம் அல்ல, ஆணும் உடன் அமர்ந்த தெய்வம். பாம்பு நடமாட்டம் உள்ள ஏரியா, ஒரு வயல்வெளியில் இருக்கும். ஐயா 100% கரெக்ட். உடனே அவங்களுடைய குல பூஜாரி இருப்பாங்க இல்லைங்க, பூஜை பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த குலத்தை சார்ந்தவங்களுக்கு, எங்களுக்கான குலதெய்வம் இப்படி சொல்கிறாரு, நாங்கள் இங்கே தான் கும்பிட்டுட்ருக்குறோம், அங்கேயும் ஆமாம், நம்ம குலத்தவங்க வந்து அங்கேயும் கும்பிடணும், இங்கேயும் கும்பிடணும், இதுதான் ப்ரொசீஜர் முறை. ஆனால் நீங்கள் இங்கே தான் வந்துகிட்டு இருக்கீங்க, அங்கே போகும்போது உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும்னு இதே பிரசன்னத்தில் அங்கே அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு பல 100 மடங்கு கஷ்டத்திலிருந்து நீங்கி நல்லா இருக்காங்க. அருமை, அருமைங்க, அருமை. இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோங்க. ஏன்னா பார்க்குற உறவுகளுக்கு அந்த சந்தேகம் வந்துடும். கண்டிப்பாக. இப்போ நம்ம போய் தான் பார்க்கணுமா, இல்லை இப்போ தான் தெரியுமான்னு வந்துடும். அதனால தான் முன்னாடி கேட்டுக்கிட்டேன். ஆமாம், இந்த லக்னம், இந்த பிரசன்னத்தில் வர லக்னம் மட்டுமே நமக்கு தெரிஞ்சால் போதும். நிச்சயமாக 12 கட்டத்துக்கு 12 வெற்றிலை நமக்கு தேவைப்படுது. நீங்கள் எத்தனை 100 வெத்தலை வேணாலும் வாங்கிட்டு வரலாம், அதை உங்கள் விருப்பம், உங்கள் கர்மா அப்படி தான் அனுமதிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் வெற்றிலை கொடுப்பாரு, உங்கள் கர்மா என்னன்னு அவருக்கு தெரியுங்கயா, அப்படி வெற்றிலை எடுத்து அப்படி மடித்து கொடுப்பாரு. அதுதான் இங்கே வந்து நிற்கும். நிறைய தடவை அதை பார்த்து நான் அசந்துருக்கிறேன். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தாம்பூல பிரசன்னத்தை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஜூம் தான். நீங்கள் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் படிச்சுக்கலாம். நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் குறிப்பாக ஆண் வெற்றிலை, பெண் வெற்றிலை பற்றின பெரிய விளக்கமும், தெய்வீக வெற்றிலை பற்றிய விளக்கமும், அந்த பெண் வெற்றிலையின் மூலியமாக நாம் செய்கின்ற பரிகாரத்தை எப்படி உயர்த்தி கொள்ளலாம், அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகலாங்கிற விஷயங்களை எல்லாம் ஒளிவுமறைவு இல்லாமல் ஆத்மார்த்தமாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். விருப்பம் இருந்தால் நிச்சயமா நிச்சயமாங்க. எனக்கு இந்த வெற்றியில் ஒரு அனுபவம் இருக்கு. அந்த வெற்றிலை பிரச்சனை, தாம்பல பிரச்சனை. சரிங்க. என் நண்பர் ஒருத்தர் வீட்டில் நகை காணோம். சரிங்க. வீட்டில் ஒரே குழப்பம். மனைவி தொடர்ந்து நகை காணாமன்னு அவர் சொல்லிட்டார், விட்டுரு நம்ம பார்த்துக்கலாம் வந்துரும்ட்டாரு. ஆனால் அவங்க விடலை, தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நகை காணா இந்தியா பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் போய் ஒரு ஜோசியர், ஆக்சுவலி அவர் ஜெய்சிமா ஆச்சாரியான்னு ஒரு மனிதர், அவர்கிட்ட போகிறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் வெத்தலை வாங்கிட்டு வாங்க பார்ப்போம், இது ஜாதகம் பார்த்தா சரிப்படாது, வெற்றிலை வாங்கிட்டு வாங்க, தாம்பல பிரசனம் தான் பார்க்க முடியும்னு தாம்பல பிரசனம் வாங்கிட்டு வந்து போகிறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான்,
கேட்டதுக்கு நிறைய வெற்றிலை கொடுத்துட்டாரு. அவர் சீரை அடுக்கி அதுக்கான விஷயங்களை அவர் பார்த்துக்கிட்டாரு. பார்த்துட்டு கரெக்டாக பேர் முதல் எழுத்து சொல்லிட்டாருங்க. பி அப்படின்ற பேரில் தான் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அது என்ன டேட்டில் வரும்னு சொன்னார். அதான் பெரிய விஷயம். ஏப்ரல் 4 அந்த நகை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னாரு. அந்த பின்ற பேர் கொண்ட ஒரு ஒரு மர வேலை செய்கிறவர், அந்த கம்பெனிலேருந்து வந்து வேலை செய்ய வந்தவர் தான் அதை எடுத்திருந்தார். அந்த கம்பெனிக்காரங்களே கொண்டு வந்து கூப்பிட்டு அந்த ஆளை பிடிச்சி அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பணமும் கொடுத்துட்டு போனார். அது அந்த வெற்றிலை பிரசனத்தில் எடுத்தார். கண்டிப்பாக அதுலேருந்து எனக்கு இதில் பெரிய நம்பிக்கை. பிரசன்ன கலைங்கிறது ஒரு உரிய கலைங்கயா. இதை கரெக்டாக பயன்படுத்தி பிரார்த்தனைகள் மூலிமா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு கர்மாவை வெல்லலாம். வெல்லக்கூடிய வழிமுறைகளை பிரசன்னம் நமக்கு கொடுக்கும். அருமைங்க. அதன்படி நம்ம நடைபெற்றோம்னா நிச்சயமாக அதாவது கர்மாவை முடிச்சுட்டு வெளியில் வர்றோமோ இல்லையோ, கர்மா இனி பின்தொடராமல் பார்த்துக்கலாம். நிச்சயமா அதுதான் அந்த வெற்றிலை பிரசனத்தோட அதீத மகத்துவம். இது எல்லாருக்கும் போய் சேரும். நிச்சயமாங்க. இதே மாதிரி நான் என்னதான் தெளிவாக வாங்கிட்டு வந்தாலும் அந்த வெற்றிலை பிரசனத்தில் நீங்கள் மறைக்கவே முடியாதுங்க. உண்மையை நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்தால் கூட அங்கே வரப்போ உங்களுடைய விஷயங்கள் கரெக்டாக தெரிஞ்சிடும். அது மாற்றி தான் கொடுக்குங்கய்யா. அப்படி தான் கிரகம் பண்ணுது. நான் நிறைய பார்த்துட்டேங்கய்யா. அதனால் இந்த வெற்றிலை பிரசன்னத்தை பற்றி பேசுறதுக்காக ஒரு இந்த அருமையான ஒரு கலந்தாய்வை நீங்கள் உங்கள் மூலிமா அதுக்கு பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு கொடுத்ததில் அளவில்லாத மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம உறவுகளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் புது புது தகவலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இந்த வெற்றிலை பிரசனம் ஒன்று, தாம்பல பிரசனம் ஒன்று. கண்டிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சுகமே சொல்கையா. நன்றி, வணக்கம்யா.